ஹலோ காய்ஸ், இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரசமலாய் ரெசிபி தான். ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் படியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மொத்தமாக 3 லிட்டர், அதாவது 1 லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரசமலாயோட பாகு செய்ய போகிறோம். இன்னும் 1 லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரசமலாய் மாதிரி செய்கிறதுக்காக அதை தனியாக இது பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கெட்டியான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதில் 1.5 லிட்டர் பால் ஊற்றிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதாவது அதோட ஆடைகளை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பால் பொங்க கொஞ்சம் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து சேம் பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கப்போ இன்னொரு பாத்திரத்தில் அந்த பன்னீர் எடுக்கிறதுக்காக நான் அந்த 1.5 லிட்டரில் வந்து நான் பாய்ச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கவே இல்லை, பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துட்டு அதோடைய சாறை மட்டும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து நாங்கள் ரசகுல்லா செய்கிறதா இருந்தாலும் சரி, ரசமலாய் இருந்தாலும் சரி, இதர் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லெமனில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பன்னீர் எடுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலாய்க்காக இந்த கலருக்காக பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட குங்குமப்பூ இருந்தது. ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குங்குமப்பூவை சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்ப்ளீட் கலர் கொடுக்கறதுக்காக தான். அடிஷ்னலாக நம்ம வேறு கலர் சேர்த்தணும் அப்படின்னா அது நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்ம வந்து இல்லை. ஸோ குங்குமப்பூ வந்து நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸே ஆயிருக்கும். 20 இல்லைனா 25 நல்லா கரெக்ட் டைம் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடையும் எடுத்து வைக்க பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், நம்ம நட்ஸ் சேர்த்துட்டோம்னா நல்லா வெந்துடும். அந்த நட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா சுண்ட காய்ச்சி வந்தக்கப்புறமா அந்த ஆடையில் எடுத்துக்கிட்டக்கப்புறமா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா சர்க்கரை சேர்த்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறோம். இந்த சர்க்கரை அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சேர்த்துனாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி திகட்டரமாக இருக்கும், சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஜீராவிலேருந்து எடுத்துக்கூடிய இந்த ரசகுல்லா டைப்பில் இருக்கும் இந்த ரசமலாயை நம்ம இதில் சேர்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சர்க்கரை சேர்த்துறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குங்குமப்பூ கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து ஒரு லைட்டு எல்லோவிஷ் ரொம்ப டார்க்காக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாதிரி அது ரசமலாய்ங்கிறதுக்கே இதெல்லாம் போயிடும். ஸோ கலரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கலரை வந்து அந்த லைட் எல்லோ கலர் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கரெக்டாக 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கூடிய அந்த ரசமலாயில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பன்னீரை வந்து நம்ம இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நல்லா அந்த கலர் வந்தக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் வந்து நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தட்டி தான் நான் சேர்த்துருக்கேன். நம்மளே மிகப்பெரிய சோம்பேறின்னு தெரிஞ்சதாச்சு. சரின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா ஸ்மெல்லோடு இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி சேர்த்துட்டேன். அந்த ஸ்மெல்லே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. ஸோ அந்த ஆடையை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோமா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா கலரி விட்டக்கப்புறமா கொதிக்க விட்டுடுங்க. சரிங்களா? லோ ஃப்ளேம்லேயே இருந்தது எல்லா வேலையுமே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி நம்ம பன்னீர் எடுத்தாச்சு. அந்த 1.5 லிட்டர் அளவில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட் பாலில் இவ்வளோ தான் பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இதாக வேணும் அப்படின்னு நீங்கள் மாட்டுப்பால் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே சரி இந்த ரசமலாயோட பாகு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பேக்கெட் பாலில் செஞ்சுக்கிட்டா இருந்தாலுமே அந்த பன்னீர் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பாலில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அன்றைக்கி கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் பால் பவுடர் பால் பேக்கெட்டில் இருக்கிறது இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 10 மினிட்ஸ்க்கு அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம கையோட பாம் வச்சு நல்லா வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி மசாஜ் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காவது அதை நீங்கள் கொடுக்கணும். எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் வந்து நமக்கு இந்த குலாப் ஜாமுன் படையும் போது அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாகும் அந்த ஸ்டேஜ் மாதிரி வருங்க. அப்போ ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தட்டியிருக்கேன் சரிங்களா. ரசகுல்லா வந்து ரவுண்டாக இருக்கும், ரசமலாய் வந்து கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொஞ்சம் சர்க்கரை பாகில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துட்டு இது பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பால் இருந்தது, ஸோ ஏன்டா வெயின் பண்ணணும் அப்படிங்கிறனால அது 2 ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு கொஞ்சம் பன்னீரும் எடுத்து வச்சிட்டேன். நமக்கு தான் பன்னீர் பட்டர் மசாலா கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கொஞ்சம் நம்ம போட்ட பால்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வடிகட்டுற மாதிரி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரி கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு ரசகுல்லாவை எடுத்துகிட்டு எக்ஸஸ் வாட்டரை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வடிகட்டி எடுத்துடணும். கொஞ்சம் ஷேப் மாறும், கொஞ்சம் உடையரமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஓர தள்ளி விட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக இதாகாது. ஸோ நல்லா வடித்தக்கப்புறம் தான் நம்ம இந்த மலாயில் நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா மெதுவாக பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தேன். இதை செய்யறதுக்கு மெயினாக என்ன வேணுமோ இல்லையோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பொருள் வாங்குகிறோமோ நம்மக்கிட்ட ஒரு பொறுமைங்கிறது இருந்தால் தான் இது வந்து சூப்பராக வரும். நான் உண்மையாகவே இதுலேருந்து அதான் நான் கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்வேன். நான் ரொம்ப அவசரப்படுவேன், பட் இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப பொறுமையாக தான் செய்ய வச்சுச்சு. இது ஃபர்ஸ்ட் அட்டம், பட் சூப்பராக வந்திருந்தது. ஒரு 2 hours கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் ஊறினக்கப்புறம் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணக்கப்புறமா எடுத்து நல்ல கூலிங்காக சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு திருப்தி கிடச்சிது. கண்டிப்பாக மறக்காமல் நான் சொன்ன அளவுகளையே செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான அளவுன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரீஜில் வச்சு நாங்கள் கூலிங்காக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், கூலிங்காக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 2 hours மட்டும் நீங்கள் நல்லா ஊற விட்டக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரசகுல்லா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குலாம் பட்ட உடனே ஒரு மாதிரி கூச்சும், பட் அந்த ரசமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸே இல்லை. அது அவ்வளோ சாஃப்ட்னஸாக உள்ளே போகிறதே எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி செமையாக இருந்துச்சு. இந்த டிஷ் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சா கீழே வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.